வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் புட்டு pandan. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் குய் புட்டு pandan செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 150 மில்லிமீட்டர் ஐ டவுன் pandan, 1/4 கப்பு தேங்காய் பூ, 1/2 கப்பு கருப்பு சீனி, தேவையான அளவு டவுன் pandan, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலாம் காமிக்கிறேன். இப்போ நான் அரிசி மாவு 2 கப் எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நான் கரைச்சி வச்ச டவுன் பண்ணனோட தண்ணி இதை இதில் கொஞ்சமாக ஊற்றி புட்டுக்கு பிழையிற மாதிரி பிழைஞ்சிட்டு வரணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம கையில் பிழையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அதுக்கு வழி இருக்குது. ஓகேவா, இப்போ நான் இந்த மாதிரி வடித்தட்டு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்குங்க. அப்படி போட்டுட்டு ஓகேவா, போட்டுட்டு இப்படி செய்யுங்க. இன்னும் செஞ்சால் நல்லா தூள் தூளாக வரும். நல்லா அப்படியே நசுக்கி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் மாவை நல்லா ஸ்மூத்தாக அழகாக தப்பீஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி டப்பி இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கடையில் கேட்டால் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கப்பு நீங்கள் பேக்கரியிலையோ கடையில் கேட்டால் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதில் லேசாக எண்ணெய் தட போகிறோம். அப்போ தான் ஒட்டாமே வரும். ஓகேவா, இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோங்க. நல்லாத்தையும் எண்ணெய் பூசிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது மாவு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கருப்பு சீனி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், மாவு எடுத்து இதில் போட போகிறோம். அமுக்காதீங்க, அப்படியே போட்டால் போதும், அமுக்கக்கூடாது. போட்டுட்டு 2 கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கருப்பு சீனி உள்ளுக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டேன். இது மேலே மாவு அப்படி போடுங்க, அமுக்கக்கூடாது, அப்படியே போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டால் போதும். ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கப்பில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை குக்கூஸ் பண்ண போகிறோம் கிட்ட 20 நிமிஷம். ஓகேவா, ஏற்கனவே தண்ணி வேக வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது மேலே அப்படியே சுற்றி வைக்க போகிறோம். ஓகேவா, ஒன்றா வச்சுட்டு வாங்க. ஓகேவா, எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம 20 நிமிஷம் வேக வைக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, நான் எடுத்து மங்கில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒன்று செய்வேன், அப்படியே கவுத்தா போதும், அதே வந்துடும். பாருங்கள், நான் ஒன்றுமே செய்யலை, அப்படி கவுத்தா போதும், அழகாக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஒன்று கவுத்துருக்கேன். பார்க்க எவ்வளோ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. வித்தியாசமான ஒரு டவுன் pandanல செஞ்ச ஒரு புட்டு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது ருசி பார்த்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, தேங்காய் பூ தூவ போகிறேன். அப்படியே வச்சு கூட நீங்கள் உள்ளுக்கே ஃபீலிங்கில் கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி தூவி கூட செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி தூவி விட்டுக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரி தூவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் தூவி விட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், உள்ளுக்கு ஃபீலிங்கில் வச்சு செய்யணும்னு சொன்னாக்கா செய்யலாம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான குய் புட்டு pandan
ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.